நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்று நமக்கு அருளப்பட்ட தெய்வ வார்த்தை ஏசாயா 43:2. நீ தண்ணீர்களை கடக்கும் போதும் நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போதும் அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ நெருப்பில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. இந்த வசனத்தில் கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்குறாங்க. நீ தண்ணீர் போல் கஷ்டம் துன்பம் என்ன வந்தாலுமே அது நான் உன் கூடயே தான் இருப்பேன். நீ எந்த துன்பத்தில் நடந்தால் கூட நீ என்னோடய பிள்ளையாக இருக்கிறதுனால நான் கூட தான் இருப்பேன். அதே போல் நீ ஆறுகளை கடக்கும்போது அப்படி ஒரு போராட்டமான வாழ்க்கையில் நீ நடந்து போகும்போது கூட அந்த போராட்டம் உன்னை மூழ்கடிக்காது. உன்னை மூழ்கடிக்கும் போது உன்னை மேலே புரளாது. நான் அதை தடுத்து போடுவேன். ஏன்னா நான் உன் கூட இருக்கிறேன். நீ நெருப்பில் நடக்கும்போது நீ வேகாமல் இருப்பா. அக்கினி ஜுவாலை போல் உனக்கு கடுமையான சோதனை, உபத்திரவம், வேதனை, நோய் எது வந்தாலுமே நான் உன் கூட இருப்பேன். அந்த அக்கினி உன் மேலே பற்றி உன்னை பட்சித்து போடாது. நீ ஜீவனோடு காத்துக்கொள்வேன்னு சொல்லி கர்த்தர் இன்னைக்கு வாக்கு கொடுக்குறாங்க. தானியேல் 3:25 சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை தீக்குள்ளே போடுவாங்க. ஏன்னா அவர் கர்த்தர் தவிர நான் வேறு யாரையும் நான் வணங்க மாட்டேன்னு சொன்னதுனால தீக்குள்ளே போடுவாங்க. தீக்குள்ளே போட்டுட்டு அதில் அவங்க என்ன ஆயிருக்காங்கன்னுட்டு பார்க்க சொல்லும்போது அவங்க பார்த்துட்டு சொல்லுவாங்க, தானியேல் 3:25 இதோ 4 பேர் விடுதலையாய் அக்னி நடுவில் உலாகிறதை காண்றேன். ஆனால் அவங்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4வது ஒரு ஆள் இருக்கிறாரு. அந்த ஆள் தேவபுத்திரனுக்கு ஒப்பாக இருக்கிறான்னு சொன்னாங்க. அதை 3 வரை தான் உள்ளத்துக்கு போட்டாங்க. ஆனால் 4வது ஆள் உள்ளே இருக்கிறாருன்னு சொல்லி அவங்க கண்கள் கண்டது. அது நம்முடைய கர்த்தர் தான். நமக்கு எந்த சோதனை நடந்தாலும் அக்னியில் நம்மளை தூக்கி போட்டால் கூட அவர் நம்ம கூட தான் இருக்கிறாரு. ஏன்னா அந்த அக்னி நம்மளை பற்றாது, நம்மை பாதுகாத்து கொள்ளும். சங்கீதம் 91:15 அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளிச்செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் கர்த்தர் சொல்லியிருக்காங்க. அதனால் நமக்கு எவ்வளோ துன்பங்கள் இருக்க தான் செய்யும். இந்த உலகத்தில் இந்த துன்பம் இல்லாத மனுஷன் கிடையாது. வேதனைகள் இருக்கும், கஷ்டம், துன்பங்கள், நோய், அப்புறம் கடன், வருமானம், பிரச்சனை எல்லாம் இருக்கும். ஆனாலும் கர்த்தர் நம்மை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். ஸ்தோத்திரராஜா, நன்றியோடு துதிக்கிறோம். நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு சொல்லுவேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. ஆபத்தில் நான் உன் கூட இருந்து உன்னை தப்புவேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் தப்பு வைத்து நீங்கள் வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன்.